சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த அதிரடியான முடிவு. நாம் ஏற்கனவே சொன்னபடி பாஜகவை எதிர்க்க ஆரம்பித்துவிட்டார். இன்று மத்திய அரசிற்கு எதிராக கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழக கல்விகளுக்கு வழங்கக்கூடிய நிதியை இன்னமும் முழுமையாக வழங்காத காரணத்தினால் மத்திய அரசை விமர்சித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். பலரும் இதை எதிர்பார்த்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக கூட பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் தெரிவித்திருந்தார். இனி பாஜகவை நம்பி எந்த ஒரு பயனும் இல்லை. தமிழக மக்களையும் தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் தனி கட்சி தான் சரியாக இருக்கும் என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள அதிமுக உரிமை மீட்பு குழு என்ற கடிதத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிற்காக, தமிழக மக்களுக்காக, இளைஞர்களுக்காக, கல்விகளுக்கு வழங்கக்கூடிய நிதியை முழுமையாக தமிழக அரசிற்கு வழங்காமல் காலத்தை நீட்டித்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசை கண்டித்து 3 பக்கங்களுக்கு கடிதங்களை அனுப்பியுள்ளார். இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரி, பாஜகவையும் அதிமுகவையும் புறக்கணித்து விட்டார். இனி பன்னீர்செல்வத்தின் அரசியல் கட்ட நகர்வு என்ன என்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு எழலாம். நாம் ஏற்கனவே வீடியோ ஒன்றில் பதிவு செய்திருந்தோம். பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் தான் கூட்டணி வைக்கப் போகிறார். 35 முதல் 40 தொகுதிகளை அவர் கேட்பார். தென் மாவட்டங்களை குறிவைத்து பன்னீர்செல்வம் அவர்கள் பலா சின்னத்தில் தான் போட்டியிடுவார். அப்படி பலா சின்னத்தில் போட்டியிடும் பட்சத்தில் 20 முதல் 25 தொகுதிகளில் வெற்றி அடைந்து விட்டால் 2026 சட்டசபை தேர்தலில் கேம் சேஞ்சராக பன்னீர்செல்வம் அவர்களது பெயர் நிச்சயமாக வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு இடியாகவும், திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய நிலைமையும் இது உருவாகும். துணை முதல்வர் கூட பன்னீர்செல்வம் அவர்களது பெயர் வரலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவை எதிர்த்து கண்டன அறிக்கை வெளியிட்டது சரியா? தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்கலாமா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி.